சென்னை சைபர் கிரைம் தேடி 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 பிடிச்சி குற்றவாளி பிடிக்கிறவன், நடக்க தெரியாதவன், நடக்க முடியாதவன், பெண்கள், வயதானவர்கள், கல்லூரி மாணவர்கள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. மணிமீவுகள் அவன் தன்னுடைய வங்கி கணக்கு முறை தவறிய பணம்ன்றது அவனுக்கு தெரியாது. 500 கோடி ரூபாய் ஒரு வங்கியிலிருந்து ஒரு பெரிய ஒருத்தருடைய பணத்தை ஹேக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது வங்கியினுடைய மேலாளர்களுக்கு தெரியாம இவங்க கண்டு மூடி எடுத்துட முடியுமா? இந்த அப்புராணிகளை கைது பண்ணி, கல்லூரி மாணவர்களை கைது பண்ணி இவங்க என்ன நீதியை நிலைநாட்ட போறாங்க? ஒரு மயிரை இல்லை. அத்தனை அப்பாவிகளையும் ஆட்டையை போட்டு அது பகிரங்கமா ஆருத்ரா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சு கொள்ளையடிச்சாங்க. புகார் கொடுத்தாங்கல்ல, இவங்க ஆருத்ரா கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியா பங்கு வச்சு கொடுத்தாங்களா? இதுவரையும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அந்த ஏஜென்ட்டுகளை கைது பண்றது இல்லை. ஆனா இவங்க யாரை கைது பண்றாங்கன்னா, அப்புறாண்டி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மாற்ற முடியாது. முக்கியமான குற்றவாளிகள் கைது பண்ணோம், அப்புறாண்டிகளை உடனே விடுதலை செய்யணும். வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா வலைதள தொலைக்காட்சியை பாருங்கள். தினமும் வெவ்வேறு விதமான வெவ்வேறு கோணத்தில் பல கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் ஒரு 800க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை கமிஷனர் அலுவலகமே ஒரே கூட்டமா என்ன இவ்வளவு பேர் கைது, எதுக்காக கைது அப்படின்னு சொல்லி வரவங்க போறவங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கு. இது எந்தக்காக இவ்வளவு பேர் 800 பேருக்கு மேல கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நாம இன்னைக்கு விரிவா பேசுவோம். ஆன்லைன் மோசடி இப்படி ஒரு குரூப் அலையுது. ஆப்கள் ஆன்லைன்ல ஆப்கள் உருவாக்கி அந்த ஆப்கள் மூலியமா மற்றவர்களுடைய பணத்தை இவங்க எடுக்கிறது. இது ஒரு விதமான, இப்படி பல விதம் இருக்கு ஆன்லைன் மோசடின்றது. இந்த சைபர் கிரைம் வழக்குகள் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு, சைபர் கிரைம் வழக்குகள். இதுல இப்போ இந்த வளர்ச்சி கைது பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால், மிகப்பெரிய செல்வந்தர்கள், முன்னாள் நீதி அரசர்கள் சொல்லலாம், அவங்களுடைய டெல்லியை சேர்ந்த அவங்களுடைய பணம் சுமார் ஒரு 500 கோடிக்கு மேல திடீர்னு அவங்களுடைய பேங்க்ல இருந்து ஹேக்கர் மூலியமா ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இது இப்போ இல்லை, 2023 இப்போ 25 வரையும் 3 ஆண்டுகளா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ஹேக் பண்ணி எடுத்து அவங்களுடைய வங்கி கணக்குலேருந்து எடுத்து ஆயிரக்கணக்கான வங்கிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த பணம். அதை இப்போ என்ன சொன்னா, அந்த ஹேக்கர்கள் இதோட முடிக்காம அம்பானி அடானியுடைய அக்கௌண்ட்லயும் அவங்க கை வச்சதுனால சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மிக விரைவா காவல்துறை ஏதோ ஒரு பாமர மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா புகார் வாங்குறதோட சரி, அவனை அப்படியே துரத்தி விட்டுருவாங்க. இல்லைன்னு சொன்னா அவங்க புகார் கொடுக்கக்கூடிய நபரையே கூப்பிட்டு வச்சு காசை வாங்கிட்டு அவனை விரட்டி விட்டுருவாங்க. இப்படிதான் நடந்திருக்கும். இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அதுவும் முக்கியமான இடங்கள்ல இவங்க கை வச்சிருக்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்க, துரத்தி இந்த நபர்களை கைது பண்றாங்க. சரி, இவங்க கைது பண்ற நபர்களை உண்மையான குற்றவாளியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன் அதிர்ச்சின்னு சொன்னா, கைது பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் சுமார் 800 பேருக்கு மேல சைபர் கிரைம் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 800 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ராண்டிகள், அதாவது தெருவில் வாடகை கொடுக்க முடியாம ரோட்ல படுத்துட்டு இருந்தவன், வறுமை ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தவன், கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவன், கல்லூரி மாணவர்கள். இதுல என்ன கொடுமைன்னா கல்லூரி மாணவர்கள். இது போன்ற நபர்கள் ஒரு 800 பேருக்கு மேல கைது பண்ணதுனால தான் அவங்க குடும்பத்தாரெல்லாம் கமிஷனர் அலுவலகத்துல முற்றுகை போடுற மாதிரி, என்ன நடந்தது, எதுக்காக எங்க பிள்ளையை கைது பண்ணீங்க, எதுக்காக எங்க அப்பாவை கைது பண்ணீங்க, எதுக்காக என் பொண்டாட்டி கைது பண்ணனு புருஷனும், எதுக்காக என் புருஷனை கைது பண்ணனு பொண்டாட்டி, இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கமிஷனர் அலுவலகமே அல்லோலப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருக்கு. அப்போ இவங்க எதுக்காக சொன்னா, இந்த பணம் இந்த 500 கோடிக்கு மேல ஹேக் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, இந்த பணத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஹேக்கர்கள் இந்த மணி மியூல்கள், அப்படி இவங்களுக்கு பேர் மணி மியூல்னு சொன்னா, அதாவது ஒருத்தருடைய பணத்தை எடுத்து இன்னொருத்தருடைய வங்கி கணக்கு அனுப்பி அந்த பணம் உண்மையிலே அந்த மணி மியூல்களுக்கு தெரியாது இது உண்மையிலேயே ஒரு திருட்டு பணமா முறை தவறிய பணமான்றது தெரியாது. இவங்களுக்கு என்ன, அந்த மணி மியூல்களுக்கு என்ன தெரியும்னா, அதாவது அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்,
அந்த 10 லட்ச ரூபாய் நம்ம எடுத்து அந்த உரியவர்கிட்ட கொடுத்தா நமக்கு கமிஷனா ஒரு 50,000 ரூபாய் வரும், இல்ல 1 லட்ச ரூபாய் வரும் அப்படின்றதுக்காகவே செயல்பட்ட நபர்கள் தான் 800க்கும் மேற்பட்டவர்களை இதுவரையிலும் சைபர் கிரைம் கைது பண்ணியிருக்கு. ஆனா இதுல மெயின் ஹேக்கர் இருக்காங்க இல்லையா, அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பணத்தை இவங்க எடுத்து இது போன்ற அப்பாவிகளை அக்கௌண்ட்டுகளை வாங்கி பண்ண நபர்களை இதுவரையும் அந்த புரோக்கரையும் சரி அந்த மெயின் ஹேக்கரையும் சரி யாருமே கைது பண்ணல. அப்போ இது அநியாயத்தின் உச்சமாக தான் பார்க்கணும். நீங்க இதை அநியாயத்தின் உச்சமாக தான் பார்க்கணும். கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? அக்கௌண்ட்ல பணம் வருது, அந்த பணத்தை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி ஆசையில புருஷன் பொண்டாட்டிக்கு தெரியாம, பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம நிறைய பேருடைய அக்கௌண்ட் இப்ப இவங்களை எல்லாம் தூக்கிட்டு கைது பண்ணி நிறைய பேர் ஜெயில போட்டிருக்காங்க. சில பேருக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் எழுதி வாங்கிட்டு விட்டு இருக்காங்க. அப்போ இது இந்த ஆன்லைன் மோசடி இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்தை பத்தி எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணக்கூடிய காவல்துறை, சைபர் கிரைம், ஏன் இவங்களுக்கு ஏற்கனவே அறிவு இல்லையா? இது போன்ற பணங்கள் நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுக்காதீங்க, ஒரு எச்சரிக்கை பண்ணிருக்குமா இல்லையா? வங்கியாவது ஒரு எச்சரிக்கை பண்ணிருக்குமா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு 500 கோடி ரூபாய் ஒரு வங்கியில இருந்து ஒரு பெரிய ஒருத்தருடைய பணத்தை ஹேக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது வங்கியினுடைய மேலாளர்களுக்கு தெரியாம இவங்க கண்ணு மூடி எடுத்துட முடியுமா? எந்த ஹேக்கர் முடியாது. அப்போ வங்கியினுடைய முக்கியமான எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் பல கோடிகளை லஞ்சமாக பெற்றுதான் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்கள விட்டுடுறாங்க. வங்கியை குற்றம் சொல்றதில்லை, வங்கி மேலாளர்களை குற்றம் சொல்லுவதில்லை. அதை மெயின் எடுக்கக்கூடிய ஹேக்கர் அந்த குற்றவாளி அவனை கைது பண்றதில்லை. இந்த ஏஜென்ட்டுகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு 10 பேர் 5 பேர் சுத்துறானுங்க. இந்த ஏஜென்ட்டுகள் அந்த ஏஜென்ட்டுகளை கைது பண்றதில்லை. ஆனா இவங்க யாரை கைது பண்றாங்கன்னா அப்புறாண்டி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மாட்டினாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா டெல்லியில இந்த பணம் பிறகு தமிழ்நாட்டில் தான் இந்த பணம் சுத்தி இருக்கு. தமிழ்நாட்டுடைய மூலியமா தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம், ஏன்னா ஒட்டுக்க போனால் டவுட் வரும்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் 10 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுத்துட்டு அவங்க அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பண்றது, ஒரு 50,000 1 லட்சம். இந்த 50,000 1 லட்சத்துக்காக இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா அத்தனை பேரும் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க, சிறைக்கு போயிருக்காங்க. அப்ப சரி, காவல்துறை இனியாச்சும் இது போன்ற எச்சரிக்கை, இது போல வங்கி அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா சட்டவிரோதமான பணம் உங்களுடைய வங்கிக்கு வரும், வங்கிக்கு வந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அம்பலப்படுவீங்க, உங்களை கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற யார் வங்கி கணக்கு கேட்டாலும் கொடுக்காதீங்க, தெரிஞ்சவங்களை தவிர கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூட இதுவரையும் காவல்துறையை சைபர் கிரைமை வெளியிடாம அப்ராணிகளை கைது பண்ணி கல்லூரி மாணவர்களை கைது பண்ணி இவங்க என்ன நீதியை நிலைநாட்ட போறாங்க? ஒரு மயிரே இல்லை. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. யார் இதை ஹேக் பண்ணி 500 கோடி எடுத்தான் அவனை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அப்ப அவன் எல்லாம் என்ன பண்றான், யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எங்க போகணுமோ பதுங்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க கைது செஞ்சு சிறையில் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அப்ராண்டிங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, மணிமீவுகள். அவன் தன்னுடைய வங்கி கணக்கு முறை தவறிய பணம்ன்றது அவனுக்கு தெரியாது. அப்போ இது போன்ற நபர்களை குற்றவாளிகளை இவங்க என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க, அப்பாவிகளை கைது செய்ய சிறையில போடுறாங்க. நீதிமன்றமும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த அப்பாவி மக்களுடைய உண்மை தன்மையை உணராம உடனே ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எந்த வகையில் நியாயம் இது? அவனை பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணா இல்லையே, யார் டிரான்ஸ்பர் பண்ணா, ஏன் பண்ணா, இவனுக்கு யார் ஏஜென்ட்டுகள் இருந்து செயல்பட்டது? இந்த ஏஜென்ட்டுகள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆருத்ரா மோசடி. இந்த ஆருத்ரா மோசடி இப்படிதான், இது ஒரு ஆன்லைன் கிரைம் தான் வரும், சைபர் கிரைம் இதில் தான் வரும். ஆருத்ரா மோசடி அவன் எப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 30,000 ரூபாய் தருங்க. அப்ப என்ன ஆகும், நடுத்தர ஏழை மக்கள் கூட அவங்க காதல் இருக்குது, மூக்கள் இருக்குது, கழுத்துல இருக்குதெல்லாம் எதுவும் வித்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தா மாசம் 30,000 ரூபாய் வருதுன்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு ஆருத்ராவுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 7,000 ஏஜென்ட்டுகள் நியமனம் பண்ணியிருந்தான். 7,000 ஏஜென்ட்டுகள், 500 பேர் மேனேஜர்கள். ஆருத்ராவுக்கு 500 பேர் மேனேஜர்கள். சுமார் ஒரு 50,000 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டான். போனா இல்லையா? அப்போ இதுக்கு சைபர் கிரைம் என்ன பண்ணுச்சு? அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் இதே கமிஷனர் சைபர் கிரைம் தான் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தாங்கல்ல, இவங்க ஆருத்ரா கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியா பங்கு வச்சு கொடுத்தாங்களா? இதுவரையும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. அந்த ஆருத்ரா விஷயம் பேசணும்னு இன்னும் விரிவா பேசலாம்.
ஆம்ஸ்டாங் படுகொலை வரையும் அந்த விஷயம் விரிவடைஞ்சது. ஆருத்ரா ஆம்ஸ்டாங் படுகொலையிலேயே ஆருத்ராவுடைய கை இருக்குன்னு இதுவரையும் பல பேர் பேசிட்டு வராங்க. அப்படி நம்ம அது பேசிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை கை பக்கம் இருந்தாரு, அதுக்கப்புறம் சபரேசன் பக்கம் போச்சு, இப்போ தாவேகா பக்கம் அவங்க ஆதரவா இருக்காங்கன்ற விஷயம்லாம் நம்ம உலகமறிஞ்ச விஷயம். அப்போ இதெல்லாம் எப்படின்னு சொன்னா எத்தனை அப்பாவிகளுடைய பணம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அத்தனை அப்பாவிகளையும் ஆட்டையை போட்டு அது பகிரங்கமா ஆருத்ரா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சு கொள்ளையடிச்சான். அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு காவல்துறையோ சைபர் கிரைமோ இதுவரையும் இது போன்ற எச்சரிக்கை யாரும் கொடுக்கறது இல்லை. ஏமாந்துட்டு போனா புகார் வாங்குறதோட சரி. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அது முன்னாள் நீதிபதிகளாம், ஏன் நீதிபதிகளுக்கு இவ்வளவு பெரிய தொகை எப்படி வந்ததுன்னு தெரியல. அது நம்ம தோணுனா அது பெரிய விஷயம். யார் அந்த நீதிபதிகள் இப்படி எல்லாம் நம்ம கேள்வி போவோம். இல்லை நீதிபதிகள் இவ்வளவு தொகை வந்திருக்குன்னா அவன் நிச்சயம் நல்ல பணமா இருக்காது, வாய்ப்பு இல்லை. சம்பளம் வாங்குறது கோடிக்கணக்கில் வங்கியில் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அது நம்ம ஒரு கதை போகும். இப்போ அம்பானி போன்ற நபர்னா நம்ம தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்க மோடியுடைய வலது கரமா இருக்காங்க. பல லட்சம் கோடி ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையிலையும் கை வச்சிருக்காங்க. அதனால உச்ச நீதிமன்றம் துடிச்சு இந்த குற்றவாளிகளை உடனே கைது பண்ணி எல்லாரும் ஜெயிலில் போடுங்க. உடனே சைபர் கிரைம், சென்னை சைபர் கிரைமுக்கு இந்த உத்தரவு வந்திருக்கு. சென்னை சைபர் கிரைம் தேடி 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 பிடிச்சி குற்றவாளி பிடிக்கிறவன், நடக்க தெரியாதவன், நடக்க முடியாதவன், பெண்கள், வயதானவர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், எத்தனை பேர் அப்ராண்டிகள் எல்லாரையும் கைது பண்ணி 500 கோடி ரூபாய், அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் கைது பண்ணி இருக்கக்கூடிய இளவரர்களுக்கு 500 கோடி மோசடி வழக்குல அவங்களை கைது பண்ணி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும். என்ன ஆகும்? முக்கிய குற்றவாளிகள் தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. அவன் எதுனா ஒரு ஆன்டிசெப்டிவ் பெயில் பிடிச்சி எம்பி எம்எல்ஏ பிடிச்சி, ஏன்னா அவன் தான் கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்காங்க, பிடிச்சி அவன் தப்பிச்சுக்குவான். இல்லை அப்படியே காவல்துறை அவனுக்கு பிடிச்சின்னா காவல்துறைக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் மீது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் கொஞ்சம் இலகுவாக்கி நீதிமன்றம் உள்ள தப்பிச்சு ஓடிடுவான். அப்போ இதில் அப்ராண்டிகள் மாட்டி அவங்க சிறைப்படுத்தப்படுறதும், அதனால அவங்களுடைய எதிர்காலம், ஒரு கல்லூரி மாணவனுக்கு ஒரு வழக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய எதிர்காலம் என்னாச்சு? அரசு வேலை கிடைக்காது, ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்போ இந்த விஷயங்களில் இனியாவது தமிழக சைபர் கிரைம் அடிக்கடி ஒரு எச்சரிக்கை, எதுக்கு எச்சரிக்கை போடுறீங்க இல்லையா, அடிக்கடி டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு எச்சரிக்கை வீடியோ வெளியிடுங்க. எத்தனை பேர் உங்கள்கிட்ட பேச்சாளர் பேசக்கூடிய திறமையான காவல்துறையில் அதிகாரி இருக்காங்க, அவங்கள வச்சு பேசுங்க. இது குற்றமான செயல், இந்த குற்றமான செயலில் யாரும் ஈடுபடாதீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க எச்சரிக்கை விட்டு அதன் பிறகு ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அது குற்றம், அவனை கைது பண்ணி உள்ள போறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி எச்சரிக்கை இல்லை, யாரும் எச்சரிக்கை இல்லை. ஒருத்தர் நம்பி அவன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அவன் என்ன ஏதோ காசு வருது, அந்த காசு என்ன காசு நமக்கு என்ன தெரியும்? பேங்க் மூலியமா தானே வருது, அந்த திருட்டு காசு பேங்க் மூலியமா வரும். பேங்க்ல வர காசெல்லாம் நேர்மையா தானே இருக்கும். இப்படிதான் பெரும்பாலான மக்கள் நம்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த தொகையெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, வங்கி கணக்கு வந்த உடனே ஏத்துக்கிட்டு அவங்க ஏதோ கமிஷனை வாங்கிட்டு, ஆனா ஏஜென்ட்டுகள் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப ஏஜென்ட்டுகளை விட்டுட்டு இவங்க அப்பாவிகளை கைது பண்ணி உள்ள போடுறாங்க. ஒரு நாய் கூட நாயை கல்லால் அடிச்சா அந்த கல்லை போய் கடிக்கிறது இல்லை, நாய் அடிச்சோன்னு தேடி போய் கண்டுபிடிக்குது. ஆனா நம்ம தமிழ்நாடு சென்னை சைபர் கிரைம் முக்கிய குற்றவாளியை விட்டுட்டு அப்ராண்டிகள் கைது பண்ணிட்டு, நாங்க பாருங்க 800 பேரை கைது பண்ணிட்டோம், சைபர் கிரைம் வங்கி மோசடி அப்படின்னு சொல்லி இவங்க செய்தி பரபரப்பா கொடுத்துட்டா மிகப்பெரிய வீரம் இல்லை. நிச்சயமாக இது தொடர்கதையாகும். அப்போ இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான அந்த அதை பிடுங்காத வரையும் இது போன்ற குற்றங்கள் நடக்காம தடுக்க முடியாது. முக்கியமான குற்றவாளிகள் கைது பண்ணோம், அப்ராண்டிகளை உடனே விடுதலை செய்யணும். காவல்துறை கைது பண்றோம், நீதிமன்றத்தில் பெயில் போட்டா உடனே விடுங்க. இவங்கெல்லாம் என்ன ஜாமீனே போடா வெளியே அப்படின்னு சொல்லணும், ரிமாண்ட் எக்ஸ்டெண்டே பண்ணக்கூடாது இவங்களெல்லாம். ஆனா இது போன்ற விஷயங்கள்ல தமிழக அரசும் காவல்துறையும் எஸ்ஐ போர்டு நடந்து இந்த அப்பாவி மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். நன்றி.